ஓகே, ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல எல்லாருக்கும்? Yes, sir. Okay. So we are starting up with IoT as well as IIoT, data analytics. Okay. So what is the ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஐஓடி ஆகட்டும், ஐஓடியோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுடைய ஐஐஓடி. ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து numerous amount of data gather ஆகுது. ஓகே, யூ கெட் numerous amount of data. கம்பேர்ட் டு ஐஓடி, ஐஐஓடியில் உங்களோட டேட்டாவோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம். யூ கெட் குட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் யூ வில் ஹேவ் வெரைட்டி ஆஃப் பேராமீட்டர்ஸ். அது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ப்ரெஷர் ஆகட்டும், ஒரு லெவல் ஆகட்டும், ஒரு ப்ராசஸ் ஆகட்டும், அதோடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துலேருந்தும் யூ வில் பி கெட்டிங் நியூமரஸ் டேட்டா. இந்த டேட்டா எல்லாமே கிளவுடுக்கு போச்சுன்னா இட் வில் பி லைக் கிரேட் வால். அதனால இந்த டேட்டாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் பாப்புலர்லி கால்ட் அஸ் பிக் டேட்டா பிகாஸ் யூ ஹேவ் அ பூல் ஆஃப் டேட்டா. ஓகே, அவ்வளோ டேட்டா இருக்கும். ஸோ நவ் the role of the cloud becomes very much great. Okay, so cloudல நாம இந்த டேட்டால இருந்து எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எப்படி நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போறோம், யூசர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ அன் ஆஸ்பெக்ட், பட் இந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் பேர் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ அனாலிட்டிக்ஸ்னா அதுலேருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகே, ஸோ த பர்பஸ் ஆஃப் த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் இட் இஸ் 4 இம்பார்ட்டன்ட் பர்பஸ். ஒன்று வந்து கேதர் ஹிடன் இன்சைட்ஸ். கேதர் ஹிடன் இன்சைட்ஸ். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கிறதுலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் யூ கேன் கெட் அபவுட் இட். ஓகே, வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் யூ கேன் கெட் அபவுட் இட், அதான் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டேக் யூ டு திங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு அவங்க டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, மாடர்ன் டெஸ்ட் வச்சு அதில் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணி வெளியே வரவங்களுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஒரு சார்ட் மூலமாக போட்டிருக்காங்கல்ல, இதுக்கு பேர் என்னன்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ டேட்டாவை நம்ம வந்து ஒரு சார்ட்டாக பார்க்குறோம். ஓகே, சும்மா வெறும் நம்பர்ஸாக பார்க்காம அந்த நம்பர்ஸை ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது தான் ஒரு டேட்டா விஷுவலைசேஷனோட வேலை. ஸோ இப்போ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஸோ 65க்கு கம்மியாக, ஓகே, ஸோ அதுக்கு கம்மியாக ஸ்கோர் வாங்கணும் ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ அல்ஜிப்ரா டெஸ்ட் ஆகட்டும், எந்த ஒரு டெஸ்ட் ஆகட்டும், இது வந்து நியூயார்க்கில் பண்ண ஒரு ஸ்டடி. ஸோ அந்த ஸ்டடி படி மினிமம் பாஸ் மார்க் எல்லாருமே 65க்கு மேலே தான் இருக்கிறாங்க. மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் அபவ் 65. ஸோ இந்த இன்சைட் மூலமாக அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஸ் மார்க் 50 கிடையாது 65ன்னு வச்சுட்டாங்க. ஓகே, ஏன்னா அபவ் 65 தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க அப்படின்றதுனால தே ஹவ் கன்வெர்டட் த பாஸ் மார்க் ஆஸ் 65. இது பேர் என்னன்னா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எட்டுன்னு வந்தோம்னா, இது எப்படி எட்டுன்னு வந்தோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்சைட். உள்நோக்கிய பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கிடைச்சிருக்க டேட்டாலேருந்து வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் ஏபிள் டு கெட். ஓகே, ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ், கேதர் ஹிடன் இன்சைட்ஸ். ஓகே, ஸோ அது மூலமாக வாட் வி கேன் டூ இஸ் தட் வி கேன் ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ். அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸாக நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண முடியும். வி கேன் டூ அன் அனாலிசிஸ். ஒன்றும் இல்லை, மார்க்கெட் அனாலிசிஸ்னா பெரிய அனாலிசிஸ்லாம் இல்லை, பெரிய அனாலிசிஸ் தான். பட் நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் பையனுக்கு ஸ்கூலில் போடுறதுக்கு முன்னாடி ஐ மேட் அன் அனாலிசிஸ். எல்கேஜி யூகேஜி எந்தெந்த ஸ்கூலில் கொடுக்குறாங்க, அப்படி ஸ்கூலில் கொடுக்குறாங்கன்னா என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படி எஜுகேஷன் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பசங்களுக்கு போகிறதுக்கு விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி we take into account lot of factors. இப்போ நாம் சொல்கிறது ஒரு அனலாக் இன்ஃபர்மேஷன், நான் போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறேன். பட் ரியல் டைமில் எல்லா ஸ்கூல்லேருந்துலும் இஃப் யூ ஆர் கெட்டிங் எ டேட்டா, அந்த டேட்டாலேருந்து நம்மளால் எவ்வளோ அனாலிசிஸ் பண்ண முடியும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அனாலிசிஸ் தட் வி கேன் டூ. நான் சொல்கிறது ஒரு சின்ன இதில் நான் பண்ணுற அனாலிசிஸை இவ்வளோ டேட்டா எடுக்கிறோம், இவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ஸ்கூல்ஸ் போனேன். ஸோ என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு விளையாடுற இடம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த பீப்புள் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சூஸ் பண்ணி ஃபைனலி ஐ கேம் டு அ கன்க்ளூஷன் டு புட் இன் டு அ பர்டிகுலர் ஸ்கூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணுறது பேர் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி அப்போது ஐஓடியில் எவ்வளோ டேட்டா இருக்கும், அப்போ எவ்வளோ அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுலேருந்து யூ கேன் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது மூலமாக அந்த தொழில் வர்த்தகத்துக்கான ரெக்குவயர்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் யூ கெட் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். ஒரு ப்ராடக்ட் எப்போ வந்து க்ரோத் ஆகுது, எப்போ வந்து மோர் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வச்சு they will be able to do lot of அவங்க பிஸ்னஸ்க்கான மாடிஃபிகேஷன்ஸு, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் அவங்க ப்ரொடக்ஷனை கிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் யுவர் டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ். ஓகே, ஸோ இதுதான் இதோட டேட்டா அனலிட்டிக்ஸோட பர்பஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக 4 டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லலாம். ஓகே, 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் அந்த வந்திருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து கொடுக்கறது. ஓகே, வாட் எவர் இட்ஸ் லைக் சம்மரி. வந்திருக்க இன்ஃபர்மேஷனை சம்மரைஸ் பண்ணி ஒரு நட்ஷெல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது பேரு டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். யூ கால் இட் ஆஸ் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். இதுக்கு நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they use something called as KPIs, அதாவது key performance indicators. key performance indicators. ஓகே, ஸோ வந்திருக்க இன்ஃபர்மேஷனை சம்மரைஸ் பண்ணி என்னென்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுக்கறது பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் அனாலிட்டிக்ஸ். இதில் யூஸ் பண்ணுற ஒரு நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வச்சுப்போமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்ணுறோம். ஓகே, நான் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராடக்டை ஆன்லைனில் நான் வாங்குறேன். ஓகே, நான் இந்த ப்ராடக்டை ஆன்லைனில் வாங்குறேன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் ப்ராடக்டை பார்த்துட்டு போயிடுறாங்க, எத்தனை பேர் ப்ராடக்டை வாங்க போகிறாங்க. ஓகே, அப்படி வாங்குறவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் மோடு சூஸ் பண்ணுறாங்க. whether they go for a net banking, whether they go for a credit card based, whether they go use a debit card, whether they use pay later services. அமேசானில் பே லேட்டர் இருக்குது, லேசி பேன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பே லேட்டர் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை யூபிஐ பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் பேமெண்ட்ஸ் தே யூஸ். அதுக்கப்புறம் எத்தனை பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஆர் சக்ஸஸ்ஃபுல், how many are not successful. So இந்த மாதிரி they will have some performance indicators. So இந்த performance indicators மூலமா they will give a descriptive summary of what has happened. அப்படின்றது பேரு descriptive analytics. ரெண்டாவது டைப் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா diagnostic analytics. diagnostic analytics, அதாவது diagnostic analyticsனா இப்போ இந்த கேபிஐல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிச்சு.
இதுல என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் நடக்கல, ஏன் நடந்துச்சு, ஒய் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினுக்கான பதில் இதில் தான் பார்ப்போம். இந்த அனலிட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை பேமெண்ட் இருந்தாலும் முக்காவாசி பேர் யூபிஐ தான் எடுத்தாங்க, இல்ல முக்காவாசி பேர் டெபிட் கார்டு தான் எடுக்கிறாங்க. ஒய்? வாட் இஸ் த ரீசன்? ஒய் தட் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வாஸ் சூசன்? இது வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ் தான். இது ஏன் இந்த பர்டிகுலர் மெத்தட் தான் எடுக்கிறாங்க? ஓகே, ஏன் இந்த டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆகுது, ஏன் இந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுது? அவங்க இன்டர்நெட்டை மொபைல் நெட்ஒர்க்ல யூஸ் பண்றாங்களா, இல்ல வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் தே யூஸ்? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்துக்கும் யூ ஐடென்டிஃபை ஒய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கொடுத்தீங்கன்னா அது பேர் வந்து டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். இதுக்கு பேரு டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸ். அண்ட் த தேர்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் அனாலிட்டிக்ஸ். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னா என்ன? இதான் வந்து இங்கே தான் நம்மளுடைய இவங்கெல்லாம் வராங்க, நியூரல் நெட்ஒர்க்ஸு, மிஷின் லேர்னிங், இவங்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸில். ஸோ ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னா என்ன? நேம்லேயே கொடுத்துருக்கு பாருங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறது. பேஸ்ட் ஆன் த டேட்டா, you will be able to predict what will be the sales force, what will be the kind of preference for the people, what will be the business practice. இந்த மாதிரி நீங்க predict பண்றது. இப்போ ரெயின்ஃபால் predict பண்றாங்க இல்லையா? So that is a kind of predictive analytics. So they predict rainfall, they predict what will be the performance, எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு prediction they come out. Okay, so that is all coming under predictive analytics. And the last kind of analytics is called as prescriptive. Okay, prescriptive analytics. Prescriptive analytics அப்படின்னா என்னன்னா, it is a combination of all the three. Okay, it is a combination of descriptive, diagnostic and predictive. இந்த மூணுமே சேர்ந்து வர்றதுக்கு பேர் வந்து prescriptive analytics. Okay, so it depends upon different kinds of analytics. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய different kinds of analytics இருக்கு. Something like a spatial analytics இருக்கு. Okay, so you spatial relationship between the objects. So ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் குள்ள ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம். அது மாதிரி டைம் சீரீஸ் அனாலிட்டிக்ஸ்னு இருக்கு. broad classification you can tell these types: descriptive, diagnostic, predictive, prescriptive. இதை வந்து ப்ராடா சொல்றது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் அனாலிட்டிக்ஸ், இது வந்து பர்டிகுலர் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ்க்கு. டைம் சீரீஸ் அனாலிட்டிக்ஸ், ஹவு இன் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே, இந்த டேட்டா எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ டைம் சீரீஸ் அனாலிட்டிக்ஸ். இந்த மாதிரி யூ ஹாவ் lots and lots of things that we can do with this analytics. Fine. Okay, so இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒரு சின்ன டேட்டா செட் எடுத்திருக்கோம். we are just taken up a small data set. இந்த டேட்டா செட் என்ன கொடுக்குதுன்னா, இந்த டேட்டா செட்ல என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹஸ்பண்டோட ஏஜ், ஒய்ஃபோட ஏஜ், ஹஸ்பண்ட் இன்கம், ஒய்ஃப் இன்கம், அவங்க எத்தனை பெட்ரூம் இருக்க ஃபிளாட் எடுக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் எலக்ட்ரிக்கல் யூசேஜ் எவ்வளோ இருக்கு, கேஸ் யூசேஜ் எத்தனை இருக்கு, எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, இவங்க இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்றாங்களா இல்லையா. ஓகே, ஸோ என்ன டைப்ல தே ஃபாலோ அப், ஓகே, மெயில் மூலமா இல்லை இன்டர்நெட் மூலமா, ஹவு தே ஃபாலோ அப், அவங்க வந்து சொந்த வீடு வச்சிருக்காங்களா இல்லை ரெண்டட் வீடு வச்சிருக்காங்களா, அவங்க என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் பேசுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய ஹவுஸ் பில்டப் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எப்போ வீடு கட்டினாங்க, எந்த காலத்தில் வீடு கட்டப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் ஒரு டேட்டா கலெக்டட். ஸோ இது வந்து டேட்டா எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொல்றது ஐஐஓடியில் சிம்பிளாக சொல்கிறோம். நீங்கள் ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலில் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வைக்கிறாங்களா, ஒரு புது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டேட்டா தே ஆர் கலெக்டிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. இதுல இருந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மினிமம், மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஒய்ஃப். ஒய்ஃபோடைய மினிமம், மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். இல்லை அதே மாதிரி ஹஸ்பண்டோட இன்கம் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த மீடியன், வாட் இஸ் த வேரியன்ஸ், எப்படி இருக்கு டேட்டா, வாட் இஸ் த மீடியன், எவ்வளோ மிடில், ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்கு வேரியேஷன், டிஃப்ரெண்ட் பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, அண்ட் ஒரு வீட்லேயும் நம்பர் ஆஃப் சில்ட்ரனுக்கும் நம்பர் ஆஃப் பெட்ரூமுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா.
find the frequency of number of children and the number of bedrooms. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இதுல இருந்து எடுக்கணும். This is a data set. Okay, this is a data set. அந்த டேட்டால இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். So how it is done? Okay, so அதுக்கு வந்து this is the way in which we used to do. இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கு. One most popular is R programming. So R என்ற programming language, it is exclusively meant for data visualization and டேட்டாவை வந்து டேட்டா மைனிங் பண்றதுக்கான ஒரு statistical software. R programming, it's a statistical software. Okay, and you might not believe that top programming languages all over the world, okay, which is highly paid jobs, okay, adula Python, R இதெல்லாம் இருக்கு. Okay, Python programming, R programming na highly paid jobs. So R programming, so using R, it is a statistical tool. You can visualize your data. உங்க டேட்டா விஷுவலைஸ் பண்ண முடியும் எப்படி இருக்கு டேட்டா அப்படின்றது. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. டேப்லோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நம்மளுடைய சிலபஸில் நம்ம ஆக்சுவலாக ஆர் ப்ரோக்ராமிங்கும் லிட்டில் பிட் ஆஃப் ஜூலியா ப்ரோக்ராமிங்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட்டை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வி நீட் டு டூ சம், இப்போ நம்ம நார்மலாக சிக்னல் ப்ராசஸிங்கில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிக்னல் அப்பேர் பண்ணுவோம். தென் வி யூஸ் சம் வாட் டு சே டேட்டா கிளீன் பண்ணுறது பண்ணுவோம் இல்லையா, சிக்னல் ப்ராசஸிங். வி யூஸ் சம் கைண்ட் ஆஃப் சிக்னல் ப்ராசஸிங். ஒரு லீனியரேஸ் ஆகட்டும், நான் லீனியரேஸ் ஆகட்டும், இல்லை நாய்ஸ் ரிமூவல் பண்ணுவோம். இதெல்லாம் சிக்னல் ப்ராசஸ். அதே மாதிரி டேட்டா கிளீனிங், யூ டூ டேட்டா கிளீனிங், தென் யூ கேன் யூஸ் அ வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், தென் ஃபைனலி யூ கேன் பிளாட் தட் திங்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆர் ப்ரோக்ராமிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, so now I'm just giving you an overview of what we are going to do. Okay, fine. And these are some of the statistics. For example, number of children. Okay, number of children kum avanga frequency of the number of children and frequency of the bedroom. 3 bedroom the most common. See, 3 bedroom is most common. Okay, so 2 children, 4 children, அதுக்கு மேல childrenன்றது அந்த காலத்துல வந்து இருந்திருக்கும். எங்க தாத்தா பாட்டிலாம் கேட்டிங்கன்னா 10 பசங்க 12 பிள்ளைங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொம்ப காமன் வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைலாம் ரொம்ப ரேரா தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபரன்சஸ், இன்சைட்ஸ். திஸ் ஆர் ஆல் கால்ட் ஆஸ் இன்சைட்ஸ். ஸோ தீஸ் இன்சைட்ஸ் வில் பி யூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அக்கார்டிங் டு தேர் ரெக்வயர்மெண்ட். அப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல என்ன தெரியும்னா 3 பெட்ரூம் தான் ரொம்ப காமன், 2 குழந்தைங்க இருக்கிறதா ரொம்ப காமன். அப்போ people will design their business things according to the requirement. Okay, according to the requirements of the people. So that's what in the data la irundhu நம்ம information extract பண்றோம் இல்லையா, இதான் data analytics. This is called as data analytics. Okay, so this is given by this person John Tukey. Okay, he is called as the இந்த ஆக்சுவலாக இந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்கு இன்னொரு பேர் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ ஜான் டுக்கி இஸ் த ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இஸ் அ ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி, the greatest value of a picture is when it forces us to notice what we never expected to see. Okay, ஸோ நம்ம நார்மலாக எதை பார்க்க மாட்டோமோ அதை வந்து வெளியே காட்டக்கூடிய ஒரு டூலாக இருக்கிறது தான் இந்த பிக்சரோட வேலை. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராவர்ப் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1 picture is worth 1000 words. நீங்கள் 1000 விஷயம் 1000 வேர்ட்ஸில் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை ஒரு படமாக காட்டிட்டா எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான். ஸோ த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் அ பிக்சர் இஸ் இட் வென் இட் ஃபோர்ஸஸ் அஸ் டு நோட்டீஸ் வாட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் டு சி. ஓகே, ஸோ அதை கொடுக்கறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸோட மிகப்பெரிய ரோல். தட் இஸ் கிவன் பை திஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அபவுட் மீசில்ஸ். ஓகே, மீசில்ஸ் சிடிசி ரிப்போர்ட், சென்ட்ரல் ஃபார் டெவலப்மெண்ட் டிசீஸ் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. ஸோ 2003லேருந்து 2012லேருந்து
அவங்க டிசீஸ்க்கான ஒரு திங். ஸோ வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு எந்த அளவுக்கு அந்த டிசீஸோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சு இன் டிஃப்ரெண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் எப்படி இந்த வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, மீசில்ஸ்ன்ற வியாதிக்கு எப்படி வந்து கண்ட்ரோல் ஆச்சு, ஸோ அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் டெல்லிங் யூ அபவுட் வாட் யூ கேன் டூ வித் டேட்டா அனலிட்டிக்ஸ். வாட் யூ கேன் டூ வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் அதான் நம்ம இங்கே ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாம் இதுக்கு பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்ற டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா விஷுவலைசேஷனும் நாம் பார்க்க போகிறது ஆர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் யூ நீட் டு இன்ஸ்டால், ரெண்டு விஷயம் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கோ இன் டு திஸ் பர்டிகுலர் வெப்சைட். நெட்டில் போயிட்டு ஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்களா, இதான் வெப்சைட் நோட் பண்ணிங்க, https.cran.r-project.org. ஓகே, யூ ஹேவ் டு மூவ் இன் டு திஸ் வெப்சைட். அதில் போயிட்டு ஆர் ஃபார் விண்டோஸ் யூ ஹேவ் டு டவுன்லோட். You have to download R for Windows. You're going to see R programming or data visualization எப்படி R யூஸ் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். So you can use this particular first thing. Rக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்து அந்த பைனரி டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. ரெண்டாவது விஷயம் வந்து இதுலயே ஒர்க் பண்ணலாம், பட் இதை இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு யூ ஹேவ் ஆர் ஸ்டுடியோ. ஓகே, ஆர் ஸ்டுடியோ நம்ம மேட்லாப் என்விரான்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டவுன்லோட் திஸ் பர்டிகுலர் டவுன்லோட் ஆர் ஃபார் விண்டோஸ். இதை முதல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்தது யூ ஹேவ் டு டவுன்லோட், யூ ஹேவ் டு கோ இன் டு திஸ் வெப்சைட் rstudio.com. rstudio.comல போயிட்டு டவுன்லோட் ஆர் ஸ்டுடியோ. ஸோ டவுன்லோடுன்னு கொடுத்தோன்னே இட் வில் ஆஸ்க் ஃபார் சம் இனிஷியல் லைசன்சஸ் பற்றி கேட்கும். ஸோ அதெல்லாம் ஓகே கொடுத்த பிறகு அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்க சொல்லும். தென் எந்த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ்ன்னு பார்க்க சொல்லும். அக்கார்டிங் வெதர் யூ ஆர் யூசிங் அ விண்டோஸ் சிஸ்டம் ஆர் யூ ஆர் யூசிங் அ மேக் சிஸ்டம் ஆர் யூ ஆர் யூசிங் அ லினக்ஸ் சிஸ்டம், அக்கார்டிங் டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக யூ ஹேவ் ஆர் ஸ்டுடியோ, யூ கேன் டவுன்லோட் இட். ஸோ யூ நீட் டு டவுன்லோட் த ஆர் ஸ்டுடியோ. ஓகே, அண்ட் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். ஓகே, ஸோ ஆர் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு we are going to see how it is going to work in RStudio. So from next class we'll see about how you're going to basically work with RStudio. Maybe I'll just show you how the RStudio looks like now. Just a minute, it's just loading. So actually the RStudio is loading. RStudio தெரியுதாமா? RStudio is visible? Okay. Yes sir. Okay. So here you can see ஒரு RStudio ஓப்பன் பண்ணோன்னா அதில் 4 பகுதி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுவோம். சம்திங் லைக் யுவர் மேட்லாப் என்விரான்மெண்ட். ஓகே,
ஸோ மேட்லாப்ல நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறோம் இல்லையா, இந்த மாதிரி இதில் பேர் ஆர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் யூ கேன் ரைட் யுவர் ப்ரோக்ராம்ஸ். திஸ் வேர் யூ கிரியேட் யுவர் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது பேர் வந்து கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மேட்லாப்ல கன்சோல் இருக்குல்ல, அதே மாதிரி தான். மேட்லாப்ல கன்சோல்னு ஒன்று இருக்கும், ஸ்கிரிப்ட் விண்டோன்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து கன்சோல் இருக்கு. ஓகே, here you only are going to write the different programs. இங்க வந்து command lineல you can check something. Okay, all those things you can do it here. And this is the part for the data. Okay, இது அப்படியே உங்க MATLAB மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக உங்களோட என்விரான்மெண்ட் என்னன்னா, அதாவது நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த வேரியபிள்ஸோட டேட்டா, ஓகே, ஆல் த பிளாட்ஸ், இது எல்லாமே இங்கே தான் வரும். ஓகே, ஆல் த பிளாட்ஸ் and all these things will be there. This is a help window. This is a help window. Whenever you want to know about a particular function, we can use the help window. Okay, so this is how your thing looks like. Okay, so I'll just start typing a simple thing. For example, I'm creating a variable called apple. Apple no ஒரு variable create பண்றேன். இந்த வேரியபிள்ல வந்து I'm going to store a 10 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். நார்மலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுப்போம், ஈக்குவல் டுன்னு கொடுப்போம். இதில் இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பேர் வந்து ஒரு லெஸ் தேன் சிம்பிள், ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டு you have to give 10. Once you give a enter, see the apple value is 10. You can see it, apple value is 10. So this less than and minus will act as a assignment operator. The less than and minus will act as a assignment operator. Okay, இது பேர் என்னன்னா assignment operator. Okay, so I'll just take you back. நம்ம actual programming next class தான் ஆரம்பிக்க போறோம். So I'll touch upon one more thing before we actually close. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சாக்கா இந்த ரெண்டு ஆர் ஸ்டுடியோவையும் இந்த ஆரையும் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் திஸ் பர்டிகுலர் திங். ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜஸும் தேவைப்படும். இதுக்கு வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். யூ நீட் டு பி கனெக்டட் டு த இன்டர்நெட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் கமாண்ட், இன்ஸ்டால் டாட் பேக்கேஜஸ். ஸோ ஆரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சோனவே இட் வில் ஷோ யூ வாட் இஸ் த வேர்ட் யூ கோயிங் டு டைப். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேக்கேஜும் நமக்கு தேவை. we require these two packages. One is a DS Labs அப்படின்ற ஒரு பேக்கேஜும், ஓகே, and second we require tidyverse. You require two packages for our basic programming. One is DS Labs, second one is tidyverse. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே ப்ரோக்ராம் கமாண்ட் லைன் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு டூ இட். இந்த ஒரு லைன் கூட போதும். இன்ஸ்டால் டாட் பேக்கேஜஸ். இந்த சீன்றது வந்து இட்ஸ் லைக் அ கன்கான்டினேட். எனக்கு ரெண்டு பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றது. வித்தின் டபுள் கோட்ஸில் tidyverse, கமா வித்தின் டபுள் கோட்ஸில் DS Labs. I want to install these two packages. Okay, I want to install these two packages. So you have to give install.packages C of tidyverse and DS Labs அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ அப் டு திஸ் யூ ட்ரை டு கம்ப்ளீட். ஸோ என்ன ரெண்டு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஆர் ஃப்ரம் cranproject.r-லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும். திஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நீட் டு பி டன். செகண்ட் திங் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் ஆர் ஸ்டூடியோ. ரெண்டு இன்ஸ்டால் பண்ண பிறகு யூ நீட் டு இன்ஸ்டால், அதாவது உள்ள ஓப்பன் ஆகிடும். ஆர் உள்ள ஓப்பன் ஆன பிறகு கன்சோலில் you'll have a console இது இப்படி தான் இருக்கும் ஆர்ல. first thing you have to give install.packages within open bracket. இந்த as far as ஆர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பிராக்கெட் கிரியேட் பண்ணிக்கும். நீங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பிராக்கெட் கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, so this is getting automatically, this will come automatically so that it will remove the most common error. மோஸ்ட் காமன் எரர் என்ன, நம்ம நார்மலா ஒரு கமாண்ட்ல போடும்போது ஓப்பன் போட்டு க்ளோஸ் போட மாட்டோம் கரெக்டா, ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணா க்ளோஸ் பண்ண மாட்டோம் கரெக்டா. திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ப்ரோக்ராமிங் எரர். அந்த ப்ரோக்ராமிங் எரர் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி சால்வ்ட் இன் ஆர். ஸோ வென் யூ ஓப்பன் அ பிராக்கெட் இட் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ க்ளோஸ் பிராக்கெட் ஆல்சோ. ஸோ நீங்க சீன்னு டைப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஓப்பன் பிராக்கெட் கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் பிராக்கெட் கிரியேட் பண்ணிடும்.
ஸோ நீங்கள் டபுள் காலத்தில் tidyverse அப்படின்றத டைப் பண்ணிட்டு கமா வித்தின் டபுள் கோட்ஸில் டிஎஸ் லேப்ஸ் கமா ரெண்டு இதையும் முடிச்சு வெளில கொடுத்து என்டர்னு கொடுத்தோடனே இந்த ரெண்டு பேக்கேஜும் நெட்லேருந்து கனெக்ட் பண்ணி டவுன்லோட் ஆகும். தீஸ் டூ பேக்கேஜஸ் வில் பி டவுன்லோடட். டவுன்லோட் பண்ண பிறகு திஸ் இஸ் அ கமாண்ட் டு சி வெதர் த பேக்கேஜஸ் ஆர் இன்ஸ்டால்டு. ஸோ இன்ஸ்டால் டாட் பேக்கேஜஸ் வித்தின் எதுவுமே போடாமல் கொடுத்தீங்கன்னா it will show you what are the packages that are installed. Okay, so install பண்ண பேக்கேஜை நம்ம மெமரிக்கு லோட் பண்றதுக்கு this is the command library of ds labs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து மெமரியில லோட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் library of tidyverse இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை லோட் பண்றதுக்கு you have to use this particular command. Okay, so I'll stop here. So in next class we'll further explore R. Rல சிம்பிளா நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேஷன், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் ஒரு வேரியபிள் வச்சு என்னென்ன மேனிப்புலேஷன் பண்ணலாம், அப்புறம் then we'll see about how to create simple vectors, how to create simple arrays, how to manipulate arrays. Then we'll go into how to create a datagram or a data set. ஒரு டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்றது, அப்படி டேட்டா செட் இருக்கிறது எப்படி ஆர்க்குள்ள எட்டுன்னு வருது, அதுக்கப்புறம் we'll go for the further processing and all. Okay, this is how we plan to proceed with this particular thing. Okay, so next class we'll see with basics of R programming. Okay.